Good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது exercise 3.3 உடைய continuation problem. இப்போ 6th problem second subdivisions. So question என்ன கேட்டிருக்காங்க, question கவனிங்க. Solve a 8x cube minus 2x square minus 7x plus 3 equal to 0. இதான் நம்மளுடைய questions. இப்போ இதை வந்து solve பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ equations வந்து இந்த equationோட டிகிரி வந்து 3, x உடைய highest power வந்து 3. அப்போ இந்த ஈக்குவேஷனோட டிகிரி 3. அப்போ டிகிரி 3 இருந்தால் இதுக்கு எத்தனை ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணால் 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணணும். அப்போ சால்வ்னு சொன்னாலே, சால்வ் த ஈக்குவேஷன் சொன்னாலே நம்ம இந்த இடத்துல ரூட்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி ஆட் டேர்ம்ஸ். ஸோ ஆட் டேர்ம்ஸ் உடைய கோஎஃபிஷியண்ட்டை சம் பண்ண போகிறேன். சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ். ஸோ இப்போ ஆட் டேர்ம்ஸில் எதுலாம் ஆட் டேர்ம்ஸோ அது எல்லாத்தையுமே அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், இந்த டேர்ம் எப்படி எழுத சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம். ஸோ இதில் ஆட் டேர்ம்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அண்டு தேர்டு வந்து ஆட் டேர்ம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் 8, தேர்ட் டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் -7. இப்போ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் 8ன்னு எடுத்து எழுதிட்டேன், தேர்டு டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் -7 சொல்லிட்டு எடுத்து எழுதிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன போடுறேன்னா ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் லைனில் சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டேர்ம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டேர்ம். ஸோ இப்போ ஈவன் டேர்ம்னு பார்த்தோன்னா இந்த செகண்ட் டேர்மும் ஃபோர்த்து டேர்மும் தான் ஈவன் டேர்ம். இப்போ செகண்ட் டேர்ம் பார்த்தோன்னா -2, ஃபோர்த்து டேர்ம் 3. இப்போ -2 + 3 ஈக்குவல் டு 1. sum of the coefficient of odd terms. So இப்போ sum of the coefficient of odd terms வந்து 1, sum of the coefficient of even terms ரெண்டுமே 1. அப்போ ரெண்டு டேர்ம்ஸுமே ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னா, sum of the coefficient of odd terms equal to sum of the coefficient of even terms. ஸோ அப்போ இதிலிருந்து சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டேர்ம்ஸ் ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்கலாம்னா x+1 இஸ் ஏ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். x+1 இஸ் ஏ ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். ஆட் டேர்ம்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஈவன் டேர்ம்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா x+1 இஸ் ஏ ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். அதனால் இங்கே வந்து x+1 இஸ் ஏ ஃபேக்டர் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ x+1 இஸ் ஏ ஃபேக்டர்னா அப்போ ரூட் வந்து அப்போ x ஈக்குவல் டு -1 இஸ் ஏ ரூட்டுன்னு எடுத்துக்கணும். அதாவது x ஈக்குவல் டு இந்த +1 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா -1 மாறிடும். அப்போ x ஈக்குவல் டு -1 இஸ் ஏ ரூட். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்யறேன்னா டிவைடு 8x square minus 2 8x cube minus 2x square minus 7x plus 3 by x plus 1. இப்போ x plus 1னால இதை டிவைட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தோன்னா 8x square 8x cube minus 2x square minus 7x plus 3 இது given polynomial. இந்த polynomial x+1னால டிவைட் பண்ண போகிறேன். அப்போ வெளியில் வந்து x+1 எழுதிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த x+1 போயிட்டு இது டிவைட் பண்ண போகுது. எப்படி டிவைட் பண்ண போகுதுன்னா இப்போ வந்து இங்கே இந்த பாலினாமியலில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 8x cube இருக்குது. அப்போ இந்த ஃபேக்டரியும் 8x cube கொண்டு வரணும். அப்போ இங்கே x மட்டும்தான் இருக்குது. அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி எக்ஸை வந்து x cube கொண்டு வரதுக்கு x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த x வந்து 8x ஸ்கொயர் இன்ட்டு x 8x cube மாறிடும். புரியுதுங்களா? அப்போ x+1 இந்த ஃபுல் ஃபேக்டரையும் 8x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன்.
அப்போ 8x² இன்ட்டு எக்ஸ் 8x³ எழுதிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 8x² இன்ட்டு 1 8x². இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளஸ்ஸை மைனஸ்னு மாற்றுறேன், அதேமாதிரி ப்ளஸ்ஸை மைனஸ்னு மாற்றுறேன். இப்போ இந்த 8x³ மைனஸ் 8x³ கேன்சல் பண்ணி 0 ஆகிடும். ஆட் பண்ணால் நமக்கு 0ன்னு வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் 0, அப்புறம் செகண்ட் டேர்ம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். -2x² மைனஸ் 8x² ஆட் பண்ணால் -10x² வரும். அதுக்கடுத்து ஒரு டேர்மை நம்ம எடுத்துக்கணும், -7x எடுத்துக்கணும். அப்போ -10x². ஒவ்வொரு டேர்மாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு டேர்ம் எடுத்துக்கணும். அப்போ இந்த -7x இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ -10x² -7x. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா திரும்ப இந்த ஃபேக்டரை x+1 இந்த -10x² எழுதணும். அப்போ இந்த எக்ஸை வந்து -10x² மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், -10x மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -10x எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். -10x இன்ட்டு எக்ஸு -10x². அதுக்கடுத்து -10x இன்ட்டு 1 -10x. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்யறேன்னா மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறேன், அதே மாதிரி இங்கேயும் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். இப்போ என்ன செய்கிறேன்னா மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணேன்னா இந்த -10ம் +10x² கேன்சல் ஆகி 0 வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து -7x + 10x ஆட் பண்ணனா 3x. அதுக்கடுத்து லாஸ்ட் ஒரு டேர்ம் எடுத்து எழுதிக்கணும், +3ன்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்யணும்னா திரும்ப இந்த x+1 3x கொண்டு வரணும். ஏன்னா இங்கே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3xன்னு இருக்குது. அப்போ x 3x கொண்டு வரதுக்கு x இருக்குது, 3 இல்லை. அப்போ 3ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ +3ன்னு போட்டு இந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபேக்டர் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3 × x 3x +3 × 1 3. அப்போ நெக்ஸ்ட் லைனில் 3x + 3ன்னு எழுதுகிறேன். திரும்ப இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ்ன்னு போடுறேன். இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் ஃபுல் டேர்ம்ஸுமே 0 ஆகிடும். 3x - 3x 0, 3 - 3 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 0ன்னு வருது. ஸோ இப்போ ஏற்கனவே x+1 இஸ் ஏ ஃபேக்டர்னு எழுதிட்டேன். இப்போ அனதர் இந்த கோஷியன்ட்டு நமக்கு அனதர் ஃபேக்டர். அப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்ய போகிறோம்னா திஸ் கோஷியன்ட் இஸ் அனதர் ஃபேக்டர்னு சொல்லிட்டு எடுத்து எழுத போகிறோம். அதாவது 8x² - 10x + 3 = 0 இஸ் ஏ ஃபேக்டர். இப்போ இந்த கோஷியன்ட்டை சால்வ் பண்ணி நமக்கு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதான் இதிலேருந்து தான் நமக்கு ரிமைனிங் ரூட்ஸ் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். we get the other factor is, அதாவது நமக்கு அதர் ஃபேக்டர் வந்து 8x² - 10x + 3 = 0. ஸோ இதிலேருந்து 8 3s எப்பயுமே x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 8, அப்போ அந்த 8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 3s 24. அப்போ 24 இங்கே எடுத்து எழுதிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -10, அந்த -10 எடுத்து இங்கே எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்னா 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் -10 வரணும். அப்போ -6 -4 எடுத்துக்கிட்டேன். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -10 கிடைக்கும். அப்போ -6x - 4xன்னு எடுத்துக்கிட்டேன், டிவைடட் பை 8x². அதே மாதிரி 8x². புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா -6x / 8x² - 4x / 8x². இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த எக்ஸையும் இதுலேருந்து ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ 6ஐயும் 8ஐயும் 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். 2 4s 8, அப்போ 4. அதே மாதிரி 2 3s இங்கே வந்து 3 வரும். 2 3s 6. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து -3ன்னு வரும், இங்கே வந்து 4ன்னு வரும். அதே மாதிரி இந்த எக்ஸையும் x² கேன்சல் பண்ணுறேன், ரிமைனிங் எக்ஸ் இருக்கும். அப்போ இங்கே என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குன்னா நியூமரேட்டரில் -3ன்னு இருக்கும், டினாமினேட்டரில் 4xன்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ண 1 4s 4, 2 4s இங்கே 8, இங்கே 2ன்னு போட்டுக்கிட்டு இங்கே வந்து 1ன்னு போட்டுக்கிட்டு. சரிங்களா? -1. அதே மாதிரி இந்த எக்ஸையும் x² கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எக்ஸ்ன்னு வரும். நியூமரேட்டரில் -1 இருக்குது, டினாமினேட்டரில் 2x இருக்குது. இப்போ ஃபேக்டர் ஃபார்மேட்டில் நான் எப்படி எழுதுறேன்னா -3/4xன்னு இருக்குது. அப்போ ஃபேக்டரில் நான் எப்படி எழுதுறேன்னா 4x - 3ன்னு எழுதுறேன். அதே மாதிரி இங்கே 2x - 1ன்னு எழுதுறேன்.
ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரும் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோனா அதனுடைய ஃபேக்டரும் ஜீரோ தான். அப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா 4x மைனஸ் 3 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா ஒவ்வொரு ஃபேக்டரும் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 4x மைனஸ் 3 ஈக்குவல் டு ஜீரோ, நெக்ஸ்ட் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோ, இதுலேருந்து 4x ஈக்குவல் டு 3, இதில் 2x ஈக்குவல் டு 1, இதுலேருந்து x ஈக்குவல் டு 3/4, இதில் x ஈக்குவல் டு 1/2. அப்போ இதுலேருந்து the roots of the given polynomials are, ஸோ இதுலேருந்து given polynomial, இந்த given polynomialலேருந்து ரூட்ஸ் எடுத்து எழுதுகிறேன். ஏற்கனவே x ஈக்குவல் டு -1 இஸ் த ரூட், அது அந்த ரூட்டையும் எடுத்து எழுதிட்டேன், ஃபஸ்ட்டு ரூட்டையும் எடுத்து எழுதிட்டேன், இப்போ ஃபைண்ட் அப் பண்ண ரூட்டையும் எடுத்து எழுதிட்டேன். 3/4 1/2, அப்போ -1 1/2 3/4 இந்த மூணு ரூட்டையுமே எடுத்து எழுதிட்டேன். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோடைய ரூட். ஸோ புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சால்வ்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி பார்க்கணும். டிகிரி 3 இருந்தால் அதுக்கு 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ முதல்ல வந்து சம் ஆஃப் த ஆட் டேர்ம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டேர்ம்ஸும் ஈவன் டேர்ம்ஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா x+1 இஸ் ஏ ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டு x ஈக்குவல் டு -1 இஸ் ஏ ரூட்டுன்னு எடுத்துக்கணும். அந்த x+1னால் கிவன் பாலினாமியல் டிவைட் பண்ணி அதுக்கடுத்து கோஷியன்ட்டு திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ணால் அதுலேருந்து நமக்கு ரூட் கிடைக்கும். இதுதான் ப்ரொசீஜர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 7th ப்ராப்ளம். சால்வ் த ஈக்குவேஷன் x⁴ minus 14x² plus 45 equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் ஸோ கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். x⁴ minus 14x² plus 45 equal to 0ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்யறேன், x⁴ எப்படி எடுத்து எழுதுறேன்னா x² ஹோல் ஸ்கொயர் minus 14x² plus 45 equal to 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா y equal to x² எடுத்துக்கிட்டேன். ஸோ y equal to x²னா அப்போ x² இருக்கிற இடத்துல y சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ y² minus 14y plus 45 equal to 0. இப்போ என்ன செய்யறேன்னா இப்போ y² இப்போ இந்த ஈக்குவேஷனை செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ y² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே y² கோஎஃபிஷியன்ட் 1 into 45 அப்போ இங்கே 45 எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் y கோஎஃபிஷியன்ட் இங்கே -14, அப்போ இந்த -14 இங்கே எடுத்து எழுதிட்டேன். புரியுதுங்களா? இப்போ இந்த ஒரு ரெண்டு நம்பர் நாமளும் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணணும் அந்த ரெண்டு நம்பர். ஸோ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 45 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -14 வரணும். அப்போ -9 -5, ஸோ -9 into -5 45. இது ரெண்டுத்தையும் -9 -5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -14. அப்போ இது வந்து ஃபேக்டரில் எப்படி எழுதுறேன்னா y - 9 y - 5 equal to 0ன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்போ ஒவ்வொரு ஃபேக்டருமே ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். y - 9 equal to 0, y - 5 equal to 0. ஸோ இப்போ இதிலேருந்து y equal to இந்த -9 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா +9 மாறிடும். அப்போ y equal to 9, அதேமாதிரி y equal to 5, y equal to 9, y equal to 5. ஏற்கனவே y equal to x² எடுத்திருக்கேன். அப்போ x² equal to 9, அப்போ x² equal to 5. ஸோ இந்த x² equal to 9 இந்த ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். x equal to plus square root of 9. அப்போ x equal to plus or minus square root of 5. ஸோ இதிலேருந்து x equal to plus or minus 3. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறேன்னா the solution of a given equation. இப்போ given equationுடைய சொல்யூஷன்ஸ் எல்லா ரூட்ஸுமே எடுத்து எழுத போகிறேன். ஸோ இதுக்கு கிடைச்சிருக்க ரூட்ஸு 3 -3, அதுக்கடுத்து √5 -√5. இதுதான் இதனுடைய கிவன் ரூட்ஸ். சரி, அதாவது இதனுடைய கிவன் ஈக்குவேஷனுடைய ஃபைண்ட் அவுட் பண்ண ரூட்ஸ் இதான்.
3 minus 3 root 5 minus root 5 புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி வந்து பார்த்தோன்னா 4. அப்போ இந்த x4 4 வந்தாலே இதை எப்படி எடுத்துக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன செய்யணும், சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்து அதுக்கு அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக y சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரை y ஸ்கொயர்னு மாறிடும். அதுக்கடுத்து 14y ப்ளஸ் 45ன்னு வந்துடும். திரும்ப ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். இதை என்ன செய்யணும், ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ரூட் ஃபைண்ட் அப் பண்ணணும். இல்லை குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். குவாட்ராட்டிக் ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அந்த ஃபார்முலாவில் போயிட்டு ஏபிசியோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அப்படியும் நம்ம ரூட் ஃபைண்ட் அப் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடும் ஃபேக்டரைஸ் மெத்தடும் கொண்டு வரலாம். இல்லை நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்துடைய ரூட்ஸ் இதுதான் 3 minus 3 root 5 minus root 5. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்ட்லி ஃபேக்டர்டு பாலினாமியல். ஸோ பார்ட்லி ஃபேக்டர்டு பாலினாமியலில் இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.23. சரிங்களா? ஸோ கொஷினை பாருங்கள். சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. ஸோ சால்வ் த ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேக்டரை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்டரையும் செகண்ட் ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது எக்ஸ் மைனஸ் 2வையும் எக்ஸ் மைனஸ் 3யும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3x. அதேமாதிரி மைனஸ் 2 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபேக்டரோட செகண்ட் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 3s are 6ன்னு எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 ஃபேக்டர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 2 2x. அதே மாதிரி மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7x. அதுக்கடுத்து மைனஸ் 7 இன்ட்டு 2 மைனஸ் 14 சொல்லிட்டு எடுத்து எழுதிட்டேன். ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா திரும்ப இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2x ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 5x கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. அதேமாதிரி 2x மைனஸ் 7x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 5xன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா y ஈக்குவல் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஃபேக்டர்லுமே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x காமனாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. அதுமாதிரி செகண்ட் ஃபேக்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14. அப்போ என்ன செய்யணும்னா இந்த காமனாக இருக்க இந்த டேர்மை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x இங்கே காமனாக இருக்குது ரெண்டு ஃபேக்டர்லையும். ஸோ அதை வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5xன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5xை ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஒய் ப்ளஸ் 6. அதே மாதிரி இது வந்து ஒய் மைனஸ் 14 ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன்னா அதாவது ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ஒய் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செகண்ட் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 14y. அதேமாதிரி 6 எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணால் 6y மைனஸ் 6 இன்ட்டு 14 மைனஸ் 14 மைனஸ் 84. அதேமாதிரி இந்த ப்ளஸ் 19 எடுத்து எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்த்தோன்னா மைனஸ் 14y ப்ளஸ் 6y இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 8y மைனஸ் 65 ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன்.
ஸோ ஃபேக்டரைஸ் மெத்தடில் இதை சால்வ் பண்ண போகிறேன். இல்லைனா நீ வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலாவே எடுத்து அப்ளை பண்ணலாம். இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்முலா நமக்கு தெரியும், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அந்த ஃபார்முலாவும் இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அதாவது இங்கே ஏங்கிறது ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் a ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும், b ஈக்குவல் டு மைனஸ் 18 எடுத்துக்கணும், c ஈக்குவல் டு மைனஸ் 65 எடுத்து அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஒய்யோட ஈக்குவேஷன் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அப்படியும் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து நான் வந்து ஃபேக்டரைஸ் மெத்தட் எடுத்துக்கிறேன். அதாவது கான்ஸ்டன்ட்டையும் ஒய் கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். புரியுதுங்களா? அப்போ என்ன செய்கிறேன்னா இந்த ஸ்டெப்பில் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து 1. ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 65 மைனஸ் 65ன்னு எடுத்து எழுதிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து மைனஸ் 8. ஸோ மைனஸ் 18 எடுத்து எழுதிட்டேன். இப்போ ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் 13 இன்ட்டு 5 அந்த ரெண்டு நம்பரை இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் 65 கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ண எனக்கு மைனஸ் 8 கிடைக்கும். ஸோ இதில் நான் எப்படி எழுதலாம்னா ஒய் மைனஸ் 13 ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஸோ இதிலேருந்து ஒய் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0, அதே மாதிரி ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் ஈக்குவல் டு 0னா எவரி ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0, ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. which implies இதிலேருந்து y ஈக்குவல் டு இந்த மைனஸ் 13 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 13 மாறிடும். y ஈக்குவல் டு 13, அதே மாதிரி y ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ y ஈக்குவல் டு 13, y ஈக்குவல் டு மைனஸ் 5ன்னு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஆக்சுவலாக y ஈக்குவல் டு 13, y ஈக்குவல் டு மைனஸ் 5ன்னு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த y ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x தான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5xஐ இந்த ஸ்டெப்பில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஈக்குவல் டு 13, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஈக்குவல் டு மைனஸ் 15. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x இந்த ப்ளஸ் 13 இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x இந்த மைனஸ் 15 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 15, தட் மீன்ஸ் நாட் மைனஸ் 15, இங்கே வந்து மைனஸ் 5 தான். ஸோ மைனஸ் 5 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 5ஆக மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5xன்னு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 13 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இங்கே a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு மைனஸ் 5, c ஈக்குவல் டு மைனஸ் 13 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா இங்கே வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா எடுத்து எழுதுறேன். ஏன்னா செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனாலே நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் அப் பண்ணலாம். அப்போ என்ன செய்யணும், குவாட்ராட்டிக் ஃபார்முலா எழுதுறேன். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இப்போ இங்கே ஏபிசியோடைய வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா பியோடைய வேல்யூ வந்து இங்கே வந்து மைனஸ் 5. ஸோ மைனஸ் 5னா ஏ ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்கும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே பி ஈக்குவல் டு மைனஸ் 5ன்னு வரணும், மைனஸ் வரணும். இப்போ இங்கே வந்து மைனஸ் வரணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 5 ப்ளஸ்ஸாக மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 1, சி வந்து மைனஸ் 13 பை 2a, ஏங்கிறது 1. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ், இப்போ 5 ஸ்கொயருங்கிறது 25, அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் 4 இன்ட்டு 13 52 பை 2. ஸோ இதிலேருந்து 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 77 பை 2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அனதர் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதிலேருந்து a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு மைனஸ் 5, c ஈக்குவல் டு 5.
ஸோ இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பியோடைய வேல்யூ வந்து ஏ, ஆக்சுவலாக ஏவோடைய எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் ஏ, அப்போ ஏ ஈக்குவல் டு 1, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் பி, பி ஈக்குவல் டு -5, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி, சி ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதாவது பிக்கு பதிலாக -5, ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ +5 வந்துடும். அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர், பியோடைய ஆன்சர் வந்து -5, அப்போ -5 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏவோடைய ஆன்சர் 1, சியோடைய ஆன்சர் 5 பை 2a, ஏவோடைய ஆன்சர் 1. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா 5 ப்ளஸ் ஆர் -5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 4 5 ஆர் 20 பை 2. ஸோ இதிலேருந்து ஸோ 25 மைனஸ் 20னா ரிமைனிங் நமக்கு வந்து 5 கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஸோ இப்போ என்ன செய்யணும், இப்போ இதுலேருந்து எல்லா ரூட்ஸுமே எடுத்து எழுதுகிறேன். த சொல்யூஷன் ஆர் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 77 பை 2, அதே மாதிரி 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை 2. ஸோ இப்போ 4 ரூட்ஸுமே இங்கே ஃபைண்ட் அப் பண்ணி எழுதியாச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸில் 2 ரூட் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸில் 2 ரூட், அதாவது 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 77 பை 2 ஒரு ரூட் வரும். அதே மாதிரி 5 மைனஸ்னு எடுத்துக்கணும், மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 77 இது செகண்ட் ரூட் பை 2 செகண்ட் ரூட்டு. தேர்ட் ரூட் வந்து 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை 2. ஸோ ஃபோர்த் ரூட்டு 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை 2. ஸோ 4 ரூட்ஸ் இங்கே எழுதியாச்சு. ஸோ இதான் இதனுடைய சொல்யூஷன்ஸ், இதான் கிவன் ரூட்ஸ். ஸோ கொஷினில் சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ்னாலே நம்ம ரூட் ஃபைண்ட் அப் பண்ணணும், சரிங்களா? ஸோ அங்கே வந்து 4 ஃபேக்டர் ப்ளஸ் 19 கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக்டர்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா காமன் டேர்ம்ஸை ஒய்ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்து அதுலேருந்து நம்ம ரூட் ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.4 உடைய ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் x minus 5, x minus 7, x plus 6, x plus 4 equal to 504. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ்னு கேட்டிருக்காங்க. சால்வ்னாலே நம்ம என்ன செய்யணும், ரூட் ஃபைண்ட் அப் பண்ணணும். இப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். எக்ஸ் மைனஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் மைனஸ் 7, எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 504ன்னு சொல்லிவிட்டு அப்படியே கிவன் ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்படியே அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேக்டராக எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்டரையும் செகண்ட் ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கு தேர்ட் ஃபேக்டரையும் ஃபோர்த்து ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர், இப்போ எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ் ப்ளஸ் 4ஓட மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x, அதே மாதிரி -5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5x மைனஸ் 20. அதே மாதிரி எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ் ப்ளஸ் 6ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7x மைனஸ் 7 இன்ட்டு 6 மைனஸ் 42 ஈக்குவல் to 504. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரில். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த 4x மைனஸ் 5x ஆட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். அதுமாதிரி மைனஸ் 20. அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கடுத்து இந்த 6x மைனஸ் 7x ஆட் பண்ணால் மைனஸ் எக்ஸு மைனஸ் 42 ஈக்குவல் டு 504. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்து, ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த 2 ஃபேக்டர்லையுமே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த காமன் டேர்ம் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்குது, செகண்ட் ஃபேக்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன செய்யறேன்னா இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துட்டா அப்போ ஒய் மைனஸ் 20. அதே மாதிரி இங்கேயும் ஒய் மைனஸ் 42 ஈக்குவல் டு 504. இப்போ இந்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒய் மைனஸ் 20 ஒய் மைனஸ் 42 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ஒய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒய் மைனஸ் 42ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், ஒய் இன்ட்டு மைனஸ் 42 மைனஸ் 42 ஒய் மைனஸ் 20 இன்ட்டு ஒய் மைனஸ் 20 ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 இன்ட்டு 42 840. சரியா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 504 வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன்.
இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா ஒய் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். -42y -20y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா -62y, அதே மாதிரி ப்ளஸ் 840 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடு நம்பரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு வந்தால் -504, அப்போ -504ன்னு எடுத்து எழுதிட்டேன் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுறேன்னா ஒய் ஸ்கொயர் இந்த -62y அப்படியே எடுத்து எழுதிட்டேன். 840 -504 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் 336 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலேருந்து இப்போ இந்த கான்ஸ்டன்ட் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் 336. நெக்ஸ்ட்டு -62. ஸோ இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 336 இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிட்டேன். 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3s are 3 1 போட்டுக்கிட்டு, அதே மாதிரி 1 3s are 3 3ஆல் டிவைட் பண்ணால் இது 1 டைம் டிவைட் பண்ண முடியுமா, அதனால் 1. அதே மாதிரி 1 டைம் டிவைட் பண்ண முடியும் 1. 6 வந்து 2 டைம்ஸ் டிவைட் பண்ண முடியும், அதனால் 2. நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 1 எடுத்துக்க முடியாது, ஏன்னா 2ஓடைய 1 சின்னது, அதனால் 11 எடுத்துக்கிறேன். ரெண்டு நம்பராக கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறேன். 11ல் 2 வந்து 5 டைம்ஸ், 5 2s are 10, அப்போ 5 போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து 10னா ரிமைனிங் 1 வந்து 2 கூட ஆட் பண்ணால் 12ஆக மாறிடும். அப்போ 12 வந்து 2 வந்து 6 டைம்ஸ் இருக்குது, 6 2s are 12, அப்போ 6. அப்போ நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்னா இதை -6 -56ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் -6 -56 இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 336 கிடைக்கும். இதையே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு -62ன்னு கிடைக்கும். அப்போ இதை வந்து ஃபேக்டர் ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். ஃபேக்டர் ஃபார்மேட்டில் எப்படி எழுதுவேன்னா இந்த -6ஐ y -6ன்னு எழுதிக்கலாம், -56ஐ y -56ன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0, அதாவது இந்த ஒவ்வொரு ஃபேக்டருமே ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். y -6 ஈக்குவல் டு 0, y -56 ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட்டு y -6 ஈக்குவல் டு 0னா ஆக்சுவலாக yங்கிறது x² x ஸ்கொயர் -6, அப்போ x² - x -6 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி x² - x -56 ஈக்குவல் டு 0. இப்போ x² - x -6 ஈக்குவல் டு 0 ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அதாவது 6 -6 எடுத்துக்கிறேன். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ -3 × 2 -6, அதே மாதிரி -3 × 2 -1. ஸோ இது எப்படி எழுதுறேன்னா x -3 x + 2 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து x -3 ஈக்குவல் டு 0, x + 2 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 3, x ஈக்குவல் டு -2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் டேக் x² - x -56 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து -56 -1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 8s are 56. அப்போ 7 × -8 -56ன்னு வரும். 7 -8 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா -1 கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து ஃபேக்டரில் எடுத்து எழுதுகிறேன். x + 7 x - 8, அதாவது இந்த 7ஐ x + 7 எடுத்துக்கணும். -8 x -8ன்னு எடுத்துக்கணும். x -8 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் ஈக்குவல் டு 0னா இப்போ ஒவ்வொரு ஃபேக்டருமே ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ x + 7 ஈக்குவல் டு 0, அதே மாதிரி x -8 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலேருந்து x ஈக்குவல் டு -7, x ஈக்குவல் டு 8. ஸோ இதிலேருந்து இப்போ எல்லா சொல்யூஷன்ஸ் எல்லா ரூட்ஸும் எடுத்து எழுதுகிறேன். ஏற்கனவே ஒரு 2 ரூட் ஃபைண்ட் அப் பண்ணிக்கேன். -2 3 அதை எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி -7 8 அந்த ரூட்டையும் எடுத்து எழுதிட்டேன். ஸோ த சொல்யூஷன் ஆர் -2 3 -7 -8. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன். அப்போ சால்வ்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ்னு கேட்டாலே அந்த இடத்துல ரூட் ஃபைண்ட் அப் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே நீட்டாக நோட்டில் காப்பி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் இல்லாமல் ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் கொஷின் மட்டும் எழுதி பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் வந்துச்சுன்னா திரும்ப அதை ஒரு தடவை பார்த்து சால்வ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பார்க்காம சால்வ் பண்ணுங்கள்.
ஸோ மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் எப்போ சால்வ் பண்ண முடியுதோ அப்போ அந்த ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் மினிமம் ஒரு 5 டைம்ஸாவது சால்வ் பண்ணி பாருங்கள். பார்த்து ஒரு 2 தடவை, பார்க்காம ஒரு 2 தடவை, அது மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் ஆகிடும். We complete the class.